சோ வானக மக்கள், சோ இந்த விட என்ன பார்க்க போனா ஒரு ரெண்டு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு நேத்து நைட் லைவ்ல நடந்த சம்பவம், இன்னொன்னு நானே சொல்ல போறேன். கண்டிப்பா ரெண்டாவது சம்பவம் உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்பவம், அர்ச்சனா வந்து இந்த பொட்டி பக்கத்துல போய் நிக்க நிக்க நமக்கு பயம் வருது. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல, உங்களுக்கு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குலாம் பயங்கரமா பயம் வருது. அதுவும் சேடா ஒரு மாதிரி இந்த பொட்டி பக்கத்துல போய் நின்று அந்த பொட்டியே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு மென்டலி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி டப்புனு பொட்டியை கவுத்திடுவாங்கன்னு சொல்லி பயமா இருக்கு. நேத்திக்கான எபிசோட் பார்த்திருப்பீங்க, நேத்திக்கான எபிசோட் லாஸ்ட்ல கூட கவனிச்சிருப்பீங்க. அர்ச்சனா வந்து அந்த பொட்டியை ஒரு மாதிரி மணிக்கு அப்படி சேடா நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. லைவ்ல கூட அதான் நடந்துச்சு. அந்த எபிசோட் முடிஞ்சு லைவ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பொட்டியை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப சேடா இருக்காங்க, சொல்ல போனா செம சேடா இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமே இந்த வீட்டுல உள்ள நபர்கள் தான். பயங்கரமான தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க. அந்த பொண்ணை கூட்டு நோன்றது, நீ அந்த கூட்டம் தானே இந்த கூட்டம் தானே, பொட்டி எடுத்துக்கோ, உங்க வீட்டுல நான் பேசுறேன், உங்க வீட்டுல ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மென்டலி அர்ச்சனா போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அது அந்த அர்ச்சனா நீங்க பேசுறது நீங்க நேத்து கவனிச்சிருப்பீங்க, மணிக்கிட்ட கூட ஓபன் பண்ணிருப்பாங்க. தினேஷ் ப்ரோ பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மொத்தத்துல அந்த பொண்ணை போட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வந்துட்டு என்னன்னா, ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு இது வரைக்கும் நம்ம டைட்டில் கொடுத்ததே இல்லை, எந்த ஒரு சீசன் நம்ம அதை பார்த்ததே இல்லை. அதனால இந்த சீசன் கொடுப்பாங்களா, மேபி 100 days இருந்தவங்க தான் கொடுப்பாங்களோ, நம்ம இருந்து வேஸ்டா போயிருமோ, பேசாம பொட்டி எடுத்துருவோமோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குள்ள பயம் இருக்கு நிறைய. வெளியும் அதை நிறைய பேர் அந்த டாபிக் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் கொடுக்க மாட்டோம், 100 நாள் இருந்தவங்களுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. மக்கள் யாரு கவர்ந்து எடுத்திருக்காங்களோ, மக்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ, மக்கள் யார ஓட்டு போட்டு தூக்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் டைட்டில் கிடைக்கும். அதனால அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பா யாருக்கு டைட்டில் போக போகுதுன்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. மறக்காம அது யாருன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுப்பாங்க. சோ அதனால அவங்க ரொம்ப சேடா இருக்காங்க. ஒரு மாதிரி அந்த பொட்டி பக்கத்துல நிக்கிறது, அப்புறம் மேக்கப் ரூம்ல போய் தனியா ஒரு மாதிரி சேடாவே உட்கார்ந்துருக்காங்க. லிட்டரலி ரொம்ப சேடா இருக்காங்க. மேபி எனக்கு பயமா இருக்கு, இன்னைக்கு காலைல கொஞ்சம் பணத்தை ஏத்தி வச்சா எடுத்துட்டு போயிருவாங்களோன்னு சொல்லி. சோ பார்க்கலாம், எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பிஆர்ங்கிற டாபிக் ரிட்டன் ஒருத்தர் பயங்கரமா எடுத்து பேசிட்டு இருக்காரு. நேத்து எனக்கு ஒருத்தவங்க அனுப்புனாங்க, தான் கவனிச்சேன். ரஜினி சார் பிஆர் தான் அர்ச்சனாக்கு ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும், இந்த சீசன் ஃபுல்லா பிஆருங்க. ரஜினி சாருக்கு பிஆர் வேலை பாக்குறாங்கல்ல, அந்த ஆளுதான் அர்ச்சனாக்கு வேலை பாக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்படிங்க இந்த சீசன், இனி வரப்போற சீசன் எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை விடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களை விட போய் தான் சீசன் ஏண்டா டேய், இவ்வளவு நாள் உனக்கு தெரியாதா? ஏன்னா இவ்வளவு நாள் உனக்கு எல்லாருக்கும் பிஆர் இருக்குன்னு தெரியாது, இப்பதான் இவங்களுக்கு எல்லாம் பிஆர் இருக்குன்னு உனக்கு தெரியுது. புதுசு ஒரு டிராமா, இது பேர் எப்படி சொல்லலாம், புது டிராமான்னு சொல்லலாம். அதாவது சீசன் முடிய போது கான்ட்ரவர்சி இல்ல, வியூஸ் வரல, என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது சரி இந்த கான்ட்ரவர்சி எடுப்போம். தினேஷ் தான் நல்லவர், தினேஷ் மட்டும்தான் பிஆர் இல்லாமல் நேச்சுரலா ஓட்டு வாங்கிட்டு இருக்கார், தினேஷ் தான் நல்லவர் சொல்லி புதுசா அவர் சொம்ப அடிச்சுக்கிட்டு அர்ச்சனா வந்து ரஜினி சார் பிஆர், ரஜினி வச்சிருக்காருல பிஆர், அந்த டீம் தான் அர்ச்சனாக்கு ஒர்க் பண்ணுது, அதனால அர்ச்சனாக்கு ஹையஸ்ட் ஓட்டுகள் வருதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு உருட்டு. அது நம்ம பார்க்காதா, பணப்பெட்டியை மணி எடுத்து விட்டார், பணப்பெட்டியை தினேஷ் எடுத்து விட்டார், பணப்பெட்டியை அர்ச்சனா எடுத்து விட்டார், பணப்பெட்டியை பூர்ணிமா எடுத்து விட்டார் அப்படின்னு எல்லாருமே பணப்பெட்டி எடுக்க வச்சாச்சு. அது வேற கதை வச்சுக்கோங்க. சோ அப்படி இருக்கும்போது புதுசா இது ஒரு உருட்டு, பிஆர் இருக்கு பிஆர் இருக்கு பிஆர் இருக்கு, பிஆர் மட்டும் தான் ஓட்டுகள், மக்கள் ஓட்டுகள் இல்லாத மாதிரி பயங்கரமான உருட்டு. இவரே அர்ச்சனா தான் மாஸ், இதுதான் அர்ச்சனா அப்படிலாம் போட்டால்தான் இவர், நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது சடனா இது ஒண்ணு சேஞ்ச், சடனா இது என்ன, சடன் ஒரு சேஞ்சை கொடுத்து அர்ச்சனாக்கு பிஆர் ஓட்டுகள் மட்டும்தான் இருக்கு ஒரு உருட்டு உருட்டுறது வந்து எனக்கே ஒரு கேவலமான விஷயமா தெரியும். உனக்கு தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுங்க, சப்போர்ட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா புதுசா நீங்க எல்லாம் இப்படி கிளப்புறதா ரொம்ப மோசமா இருக்கு. அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, கும்பல் கும்பலா உட்காந்து அர்ச்சனா ஃபேக்கு, அர்ச்சனா வந்து இப்படிதான், அர்ச்சனா வந்து ஒரு டம்மி, அர்ச்சனா வந்து ஒரு பயந்தாங்குழி, அர்ச்சனா யார்கிட்டையும் பழக மாட்டா, ஃபேக்கா தான் இருப்பான்னு சொல்லிட்டு புதுசா எல்லாம் நிறைய கும்பல் கும்பலா உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது எனக்கு புரியல. கான்ட்ரவர்சி ஆகணும், சீசன் முடிய போது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல நான் அர்ச்சனா பிஆர் இல்ல அப்படிலாம் சொல்லி உங்கள்கிட்ட முட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தேவையும் கிடையாது. எல்லாருக்குமே பிஆர் இருக்கு, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அதிகபட்சமா ஆன்லைன்ல இருக்க பர்சன்ஸ் தான். நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் நோண்டிட்டு இருக்கோம். அந்த வகையில அந்த சோர்ஸை யூஸ் பண்ணி ஓட்டுகள் வாங்குறது அவங்க சாமர்த்தியத்தனம், அது நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா? அந்த மாதிரி நீ யூஸ் பண்ணாம முட்டாத்தனமா நீ வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கேன்னா அது உன்னோட முட்டாத்தனம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன்ல இருக்கீங்க. இப்போ நீ நான் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். அப்போ சடனா இப்படி ஏதோ ஒரு பேஜ்ல இருந்து வரும்போதா ஓட்டு கேட்கறாங்களே ஏதோ ஒண்ணு அப்படி சொல்லி ஓட்டு போடுவோமா அப்படின்னு யோசிக்கிறது உன்னோட தனிப்பட்ட கருத்து. எவனோ ஒருத்தன் போஸ்ட் போட்டா நீ அந்த போஸ்ட் போட்டு ஓட்டு போடுவேன்னு கேட்டே வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே தான் அந்த வீட்டுல போஸ்ட் போட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எப்ப மாயாக்கு வராததாப்பா, எப்ப மாயாக்கு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எங்க இருந்துலாமோ ஓட்டு கேட்டு போஸ்ட் வந்துட்டு இருந்து, அப்ப மாயாக்கு இல்லாத அளவுக்கு அர்ச்சனாக்கு இருந்துட்டு எனக்கு அதுதான் புரியல. நான் என்ன சொல்றேன், நீ பேசுறதா இருந்தா பிஆர் பத்தி பொதுவா எல்லாரையும் பேசு. எல்லாரும் பிஆர் வச்சிருக்காங்க, எல்லாருமே கிரியேட் பண்ணி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேசு. என்ன அர்ச்சனா ரஜினி சார் பிஆர், அர்ச்சனா யாரு இப்ப உருட்டுனா உருட்டு மகா உருட்டா இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க சொல்லுங்கப்பா இந்த உருட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல பொட்டி அர்ச்சனா எடுப்பாங்களா மாட்டாங்களா, டைட்டில் வினர் யாரு கொடுப்பீங்க, அதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த